இந்த வேதாந்திகள்லாம் என்ன சொல்லுவா அப்படின்னா, எப்படி ஒரு பிரம்மஸ்வரூபத்துக்கு துக்கம் வந்துடும், நீங்க தான் பிரம்மஸ்வரூபம் தான் வந்திருக்குன்னு சொல்லு, அந்த பிரம்மஸ்வரூபத்துக்கு துக்கம் எப்படி அப்படின்னு கேட்கலாம். ஏன்னா பகவத்கீதை எடுத்தா அதுக்கு எதுவுமே சேராது, இந்த குணங்கள்லாம் சேராது, கஷ்டமோ துக்கமோ அதுக்கு சேராது அப்படின்னு வியாக்கியானம் பண்ணிட்டு, இங்க பரபிரம்மஸ்வரூபம் கஷ்டப்படுறது அப்படின்னா அவளால ஒத்துக்க முடியல. சரி, அவருக்கு அஜ்ஞானம் இருந்ததுன்னு சொன்னா எப்பவுமே சூரியன் வந்துட்டா அங்க இருட்டு இருக்குன்னு சொல்லவே முடியாது. சூரியனும் அப்புறம் இருட்டை விரட்டவும் செய்யணுமா, சூரியன் வந்தாலே இருட்டு போயிடும். அதனால அஜ்ஞானம் இருக்குன்னு சொல்ல முடியாது. இல்ல இது அவதாரத்துல மனுஷனா இருக்காரு அப்படின்னு சொன்னாலும் அவ ஏத்துக்க மாட்டாளாம். ஏன்னா அஜோபி சன் ஆத்மா பூதானாம் ஈஸ்வரோபி சன், ஈஸ்வரோபி சன், சன் சன்னே போட்டுன்னு போறாரு. நான் பூமியில பிறந்தாலும் மனுஷன் ஆயிட மாட்டேன், அப்பவும் நான் தெய்வம் தான், அந்த சொரூபம் எனக்கு அப்படியே தான் இருக்கு, அந்த சொரூபம் நஷ்டமாகாமலே நான் பிறக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு பகவத்கீதையில.